உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீட நட்சத்திர அன்பர்கள். ரிஷப ராசி அப்படின்னாவே உழைச்சி ஓடாய் தேய்ந்தவர்கள், குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த மாடு எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி மாடு மாதிரி வேலை செஞ்சு மற்றவங்களுக்காக அவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், எனக்கு ஏதோ சந்தோஷம் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் 4ஆம் இடத்தில் கேது பகவானும் பேச்சாராங்க. இது யோகமா இல்லை சாபமா, இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துடுமா, முன்னேற்றங்கள் வந்துடுமா அப்படின்னு ரிஷபராசி என்பது காத்துட்ருக்கீங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நஷ்டம், மன விரக்தி, உடம்பு பாதிப்பு, எல்லாத்துலேயும் தோல்வி. எந்தெந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு, ராகு கேது நல்ல இடத்துல இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம். அப்போ நீண்ட நாட்களாக ஒரு வேலை செய்ய முடியல உங்களால். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நான் படித்து முடிச்சிட்டேன் சார், எனக்கு வேலை இல்லை சார். அந்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தீர்க்கக்கூடியவர், வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல. இல்லை சார் வேலை பார்த்துட்ருக்கேன் சார், எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன். 10ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு ப்ரொமோஷன், பட்டம், பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம். ப்ரொமோஷன் 100% வந்துடும். உங்கள் ஆஃபீஸில் என்ன காம்படிஷன் இருந்தாலும் சரி, உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, உங்களை யார் பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்று நீங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சார் பதவி மட்டும் கிடைச்சா போருமா, ப்ரொமோஷனில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும், கண்டிப்பாக கிடைக்கும். சார் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை உறுதியாக கிடச்சிரும், பயப்படாதீங்க. இல்லை சார் இந்த ஆஃபீஸு சரியே இல்லை, நானும் 3 வருஷமாக வேலை செய்கிறேன், 5 வருஷமாக வேலை செய்கிறேன், எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லை, வேலை மாற்றம் பண்ணுங்கள், சிறப்பாக கிடைக்கும். சார் அதெல்லாம் முயற்சி பண்ணி நொந்து போயிட்டேன் சார், ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸையும் ஏறி இறங்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி ஹோல்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரல. அந்த வாய்ப்பு மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். குருவும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் மே 15.
இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு காசு கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஃபீஸ் செலவு பண்ணுறதுக்கு இப்படியே காசு போயிருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கலாம் திட்டுவான், நீ என்னங்க தொழில் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறது தான் பேர், பணம் ஒன்றும் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, எல்லாம் கடனை கட்டிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு இடம் வாங்க முடியுதா, ஒரு வீடு வாங்க முடியுதா, எதுவுமே நடக்கலை. அதை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நிறைய லாபங்கள் வரும், பண வரவுகள் நிறைய இருக்கும், வராத பணங்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் கேது இருப்பது ஒரு இடம் வாங்குவதற்கு, ஒரு வீடு வாங்குவதற்கு, ஒரு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். என்னன்னா அந்த கேது நாளில் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கடனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, அதிக கடனில் மாட்டிக்காதீங்க. இந்த ரிஷபராசி என்பதெல்லாம் எப்படின்னா, எங்கள் வீட்டில் 10 பேர், எனக்கு 3 பெட்ரூம் தான் வேணும், எனக்கு 2 பெட்ரூம் தான் வேணும், பெருசாக இருக்கணும் வீடு, கிச்சன் நல்லா பெருசாக இருக்கணும், 4 பேர் சமைப்பாங்க எங்கள் வீட்டில், இப்படிலாம் சொல்லி பெரிய வீடாக வாங்கிட்டு தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை யாருக்கு வரும்னா அதிக இன்வெஸ்ட் பண்ணி லோனில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த இடம் விற்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கேது வந்தவுடனே அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அந்த இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகும். அப்போ நீங்கள் ஒரு நெருக்கடியிலேயே கண்டிப்பாக விற்றுருவீங்க. அப்போ என்ன ஆகும், அந்த லோன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். முதல்ல அதை வாங்கி முதல்ல கடனை கட்டிடுவீங்க. அப்போ என்ன ஆகும், அப்பாடா இந்த சொத்தை விற்று என் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்னன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும். திருமணம் ஆகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு. இல்லை சார் டைவர்ஸ்க்கு போகிறேன், நான் ஆல்ரெடி கோர்ட்டுக்கெலாம் போயிட்டேன், டைவர்ஸ் தான் கொடுக்க மாட்டுறாங்க, என் மனைவி கொடுக்க மாட்டாங்க, கணவர் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ, உங்களுக்கு டைவர்ஸ் ஆகணும்னா ஆயிரும், சேர்ந்து வாழணும்னா வாழ்ந்துருவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துங்க, சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு பார்த்துங்க. ஆனால் ராகு பகவான் உங்களுக்கான கர்ம வினைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்த திருமணத்துக்கு போகிறேன் சார், நான் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார், அடுத்த திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறேன், பொண்ணு கிடைக்கல, பையன் கிடைக்கலன்னு சொன்னேன், உறுதியாக அடுத்த திருமணம் நடந்தே தீரும். அதே போல் கலப்பு திருமணம் நடக்குது, ஒரு காதல் திருமணம் நடக்குதுன்னா அழகாக அந்த ராகு பகவான் செஞ்சு வச்சுருவார். கவலையப்படாதீங்க. லவ் பண்ணுறீங்க, வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார், பயமாக இருக்குது, நீங்கள் சொல்லனாலும் தெரிஞ்சு போயிடும், அதனால் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அவங்க மூலயமாவே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஒத்துப்பாங்க. கடந்த காலத்துலாம் ஒத்துக்கல சார், எங்கள் அப்பாலாம் ஒத்துக்க மாட்டார் சார், அதெல்லாம் ஒத்துப்பாங்க, ஒத்துக்காமலாம் இல்லை. இந்த ராகு கேது பயிற்சிக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பம் நடந்தாது கல்யாணம் ஆயிரும், கவலைப்படாதீங்க. அதே போல் இந்த ராகு 10ஆம் இடத்துல இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் வரும். வேலையில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருப்பீங்க, அங்கே திடீர்னு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலாம், இல்லை இங்கே இருப்பீங்க, திடீர்னு ஒரு வெளிநாடுக்கான இங்கேருந்து அனுப்புறதுக்கான டெபுடேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக போகிறதுக்கான சூழ்நிலை வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு பெரிய லாபங்கள் வரும். இந்த வேலையெல்லாம் இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு ராகு தசையே நடக்குது வச்சுக்கோங்க. இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு தசை இல்லை குரு தசை நடப்பதுக்கான சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரும். என்ன, இந்த ராகு உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத போது சில பிரச்சனைகள் கொடுக்கும். அதை மட்டும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல், தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும், அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது,
அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்துவம் பெற்ற ராசி. உங்களை யாரும் பேசலாம் ஜெயிக்கவே முடியாது, போட்டி போட்டெலாம் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் தான் சார் அப்படி சொல்கிறீங்க, நான் எல்லாருக்கிட்டையும் தோத்துட்டேன், எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டேன், எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாந்துட்டேன், எல்லாத்துலேயும் நஷ்டம், மனைவி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில், என் பிரச்சனை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது சார், என்ன நாலேஜ் இருந்து என்ன பிரயோஜனம் சார், என்ன தனித்துவம் இருந்து என்ன பிரயோஜனம் சார், கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் பயணிக்க போகிறார். உண்மையிலேயே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு, கவலையே படாதீங்க. நீங்கள் எதெல்லாம் தோத்தீங்களோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய, ஜெயமாகக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு பகவான் வந்திருக்காரு. ஜெயிக்க தான் போகிறீங்க, பார்க்க தான் போகிறீங்க. சார் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை சார், ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை சார், எனக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எனக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், வேறு வேலைக்கு, அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வேறு வேலை கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும், முடிவுக்கு வரும். சார் அதெல்லாம் கட்டிடுவேனா சார்? கண்டிப்பாக கட்டிடுவீங்க. உழைச்சி கட்ட போகிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணுன்னா, மெயினாக உங்களை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய அடி கொடுக்கும். அந்த அடி விழுந்தவுடனே எல்லாரும் உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும், நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. அது ஆஃபீஸில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம். உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுத்தாங்களோ அவங்களாம் ஒதுங்கிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக.
ஒதுக்க வச்சிரும் இந்த ராகு. அப்போ வேலையில் இருந்த நெருக்கடி நிவர்த்தி ஆகிடும், வேலையில் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, வேலையில் பதவிகள் கிடைக்கும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல்ல வந்து பிஸ்னஸ் நடக்கும். பிஸ்னஸ் நடந்தால் போதும் சார், பிஸ்னஸே இல்லை சார், கடந்த ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு, இதனாலே நைட்டில் நிம்மதியாக தூக்கம் இல்லை, ஒரு பித்து பிடிச்சா மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன், ஏன்னா கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கடன் வாங்கி பண்ணிக்கிட்டே இருக்கேன், நிப்பாட்ட முடியாதனால. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், அதன் மூலமாக பண வருவாய் வரும், லாபங்கள் வரும், கொடுக்காத பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு, நீங்கள் வரவே வராதுன்னு நினச்சக்கூடிய பணம்லாம் திருப்பி வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு கொடுப்பார். அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு உடல்நல பாதிப்பு, மன ரீதியாக உடல் ரீதியாக கடந்த 1.5 வருஷத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், காதல் பண்ணேன் கஷ்டப்பட்டேன், பிஸ்னஸ் பண்ணேன் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன், வேலை போயிடுச்சு, வேலையில் வேணும்னே என்ன ஒருத்தர் அமிச்சார் வேலையை விட்டு, கம்பெனியை மூடிட்டாங்க அதனால் வந்துட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு இருந்தே இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதெல்லாமே தீரும். ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, முதல்ல மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நிம்மதியாக தூங்கியே பல வருஷம் ஆயிருக்கும் கன்னிராசி என்பவர்கள். அதுவும் கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே இல்லை சார், ஏதாவது ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது. நீண்ட நாளாக வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை, அது டைவர்ஸாக இருக்கலாம், அது கிடச்சிரும். இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், பங்காளிகள் சண்டை போடலாம், அந்த பிரச்சனைகள் ஒரு நிவர்த்திக்கு வரும், கோர்ட்டில் ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அதே மாதிரி ஏதாவது செக்கு பவுன்ஸு செக்கை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு ப்ரோனோட் கேஸ் இருக்கும், அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த 6ஆம் இடத்துல ராகும் 12ஆம் இடத்துல கேது வரும்போது என்னன்னா தேவையில்லாத செலவுகள் குறையும். அதை குறைஞ்சிட்டாவே போதும் சார், எனக்கு தேவையில்லாமல் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் சார், அந்த வட்டி தேவையில்லாத செலவு தான், அது குறைஞ்சிரும். அதே போல் தேவையில்லாத ஆஃபீஸில் 4 பேரை வேலைக்கு போட்டு தேவையில்லாமல் சம்பளம் கொடுக்கும், அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க, இதெல்லாம் ஆகாது, எனக்கு இத்தனை பேர் வேலை செஞ்சால் போதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய வேஸ்ட்டு அதெல்லாம் குறைச்சிருவீங்க. தேவையில்லாத பணம் செலவு அதெல்லாம் கம்மி பண்ணிடுவீங்க. தேவையில்லாமல் 2-3 ஆஃபீஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. அப்போ எப்படி சார் தொழில் வளரும்? நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கடந்த 1.5 வருஷத்தில் செஞ்சுருப்பீங்க, கடந்த 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அதெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வரும். நம்ம தேவையில்லாமல் இதை எது கொடுத்துட்ருக்கோம், இதை மூடுவோம் வேண்டாம், இல்லை ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி வரும், அதை செய்வீங்க. அப்போ என்ன ஆகும்? தேவையில்லாத செலவுகள் குறையும், லாபம் அதிகமாகும், நிம்மதி அதிகமாகும். அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கன்னிராசி என்பவர்கள்லாம் பக்கத்தில் வீசா வரைக்கும் போய் உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும், இன்டர்வியூலாம் போய் கடைசியில் ரிஜெக்ட் ஆகிருக்கும். உங்கள் கூடயே 2 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கும், உங்களுக்கு கிடச்சிருக்காது. இதெல்லாம் கொடுமை இல்லை சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. அது படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, எதுக்காக வேணா இருக்கலாம், ரிஜெக்ட் ஆகிருக்கும். சில பேர் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு வீசா முடிய போகுது சார், ஒரு வருஷம் தான் இருக்குது, வேலை கிடச்சே ஆகணும், ஒரு 6 மாதம் தான் இருக்குது, அவங்களாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். முதல்ல நீங்கள் தேட வேண்டிய வேலையை தேட ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அது தெரியாமல் தான் நீங்கள் எந்த சைட் ட்ரை பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மன ரீதியான, பொருளாதார ரீதியான, உடல் ரீதியான மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.
நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல் தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும், அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது, வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் பயிற்சியாக போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த அஷ்டம சனியில் ஒரு கடன், ஒரு நோய், இல்லை பிரிவினை, இல்லை ஒரு பெரிய அவமானம், இல்லை ஒரு ஏமாற்றம், இந்த 5 இல்லாத கடகராசி என்பவர்கள் யாருமே கிடையாது. இது இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு கடந்த 2.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கீங்க. நம்பிக்கை துரோகம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க, நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். அதனால் பெரிய மனவலி, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. காசு பணம்லாம் போனால் பிரச்சனை இல்லை சார்,
ஆனால் கூட இருந்தே நம்மளை முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருப்போம். அவங்களுக்கு எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போகுது. இந்த 8ஆம் இடத்துல ராகு வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் வரும். ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தையே நம்பி வாழ்க்கையை வாழாதீங்க. அவன் முக்கியம் தான். சார் அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு சார், எனக்குலாம் அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு. அஷ்டம சனியில் நாங்கள் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கே சம்பளம் கொடுக்கல சார், ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கே எனக்கு ப்ரொமோஷன் வரல சார், பிஸ்னஸ் விழுந்து பண்ணேன், பணம்லாம் அவுட்ஸ்டாண்டிங் வெளியில் இருக்குது, நிறைய பேர் பணம் கொடுக்காம ஓடி போயிட்டான், நான் கடன் கொடுத்துட்ருக்கேன், இப்போ எல்லாருக்கும் வட்டி கொடுத்துட்ருக்கேன், நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கொடுத்தவங்களாம் யாருமே ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி நாளைக்கு தரேன் சொல்ல மாட்டேன். நான் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க, நான் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே கண்டிப்பாக வரும். நிறைய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் வரும். அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய பொருளாதார நிலை ஒரு சமநிலைக்கு வரும். அந்த சமநிலைக்கு வரும்போது தேவையில்லாத திருப்பி கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா 2.5 வருஷம் நஷ்டம் சார், அதை எப்படியா சரி கட்டணும், அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து திருப்பியும் அந்த அதிர்ஷ்டத்தை திருப்பி வாங்கிக்குவார். அதுதான் ராகு பகவானுடைய வேலையை. நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வராது. இல்லை நல்ல வந்துட்டு இருக்கு, திருப்பி நிறைய வரும், எப்படியாவது நம்ம கடனை அடைச்சிடணும், எப்படியாவது நம்ம லாபத்தை சம்பாதிச்சுன்னு நினைக்கிறது இயல்பு. ஆனால் அது ராகு பெயர்ச்சி 8ஆம் இடத்துல செய்யாது. உங்களுடைய இப்போ இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன? கடன் பிரச்சனையே கடன் தீருங்க. சொத்து ஏதாவது கடன் வாங்கிக்கலாம், கடனை கட்டுங்க. ஹவுசிங் லோன் பெண்டிங் இருக்கா, கட்டுங்க. இது எல்லாமே செய்யலாம், தொந்தரவு வராது. இல்லை நான் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன், புதுசாக ப்ராடக்ட் எதாவது பண்ணுறேன், புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், புதுசாக நான் வேலையிலேருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பிஸ்னஸ்லேருந்து வேலைக்கு போக போகிறேன்னீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். சார் வேலை மாற்றம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வரார். என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. அங்கே தானே சார் பிரச்சனையே, நான் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கலாம், நான் எப்படி சார் லோன்லாம் கட்டுறது? அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் முதல்ல போய் ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள், இருக்கிற வேலையை வாங்கிக்கங்க. ஏன்னா அந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா கெடுத்து தான் கொடுப்பார். அப்போ கெடுத்து கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா முதல்ல கம்பி சம்பளத்தை உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களே இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. அந்த வேலையை இந்த கேது பகவான் செய்வார். அதனால் கிடைச்ச வேலையை வாங்கிக்கிறது நல்லது, கிடைத்த பதவிகளை வாங்கி கொள்வது சிறப்பு. அதனால் ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் கேது. இந்த குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன ஆகும்னா குடும்பத்தில் சண்டை வரும். நீங்கள் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க, ஏற்கனவே பயங்கர டென்ஷனில் இருக்கீங்க. ஒன்றும் நோயினால டென்ஷனில் இருப்பீங்க, இல்லை கடன் பிரச்சனைனால டென்ஷனில் இருப்பீங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் சண்டை போடுவீங்க, ஏதாவது ஒன்று அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு சண்டை வரும். அந்த மாதிரி வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். உங்கள்கிட்ட யாரும் பேசாமல் போயிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சண்டை போட்டுருவாங்க அவங்களுமே. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, இத்தனை நாள் தாங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஏதோ பேசுகிறாரு. ஆனால் இந்த ராகு இது பேச்சுக்கு அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க தேர்ந்து திட்டிடுவாங்க, போயா வேலையை பாரியா அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உறவுகளுக்குள்ளே சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யணும், அதுவும் நடக்காது, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு நினச்சா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். அம்மாவுக்கு பார்க்காதீங்க, அப்பாவுக்காக பார்க்காதீங்க, கூட பிறந்தவங்களுக்காக பார்க்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் வேலை இல்லாமல் தான் அம்மா கஷ்டப்படுவாங்க, நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தால் தான் அப்பா கஷ்டப்படுவார். அந்த வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வெளிநாடு பயணம் பண்ணிங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும், அதற்கான சூழ்நிலைகள் வரும், நல்லாவே இருப்பீங்க. சார் வெளிநாட்டில் இருக்கேன் சார், வெளிநாட்டிலே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு சார், எனக்கு நிம்மதியாக இல்லை சார் நான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு
அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு இருக்கும். அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் வெளிநாட்டிலாம் இருந்திருக்கு. அஷ்டம சனியில் கருத்து வேறுபாடுனால ஏதாவது பிரிஞ்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசியிருப்பீங்க, அதெல்லாம் பெரிய சண்டை வந்திருக்கும். இப்போ சேர முடியாமல் உட்காந்துட்டீங்க, ஒரே வீட்டிலேருந்து 2 ரூமில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பெரிய கஷ்டம். குழந்தைங்களால பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ராகு கேது கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு முடிவுக்கு வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திருமணம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணம் நடக்கும், ஏன்னா 2ஆம் இடத்துல கேது வரும்போது, குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது திருமணம் நடக்கும். ஆனால் வரன் பார்க்கும்போது இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்க. தேவையில்லாமல் வரன் வருது, 30 வயசு ஆச்சு, இதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜோசியர்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட கல்யாணம் பண்ணாதீங்க. அதே போல் இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கொடுத்து அதில் ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. பிரிந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அது கிடச்சிரும். அதே போல் அடுத்த திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல், தசா புத்திக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும், அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா, மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும்
5ஆம் இடத்தில் கேது பகவானும் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். உண்மையிலேயே மேஷராசி அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள். காரணம் கேட்டீங்கன்னா 7.5 சனி நடக்குது. 7.5 சனியிலும் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 11ஆம் இடத்தில் ராகு வருவது சிறப்பு. உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருப்பது நன்று அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3, 6, 8, 10, 12 அந்த பாவக்கோள்கள் அமையும் பொழுது ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் முக்கியமாக நிறைய மேஷராசி என்பவர்கள் என்ன தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான பண நெருக்கடி. காசு இருந்தால் வேலை இல்லை, வேலை இருந்தால் தொழிலாளர் வரல, தொழிலாளர் வந்தால் அதை விற்க முடியல, எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் சார், கடைசியில் பணம் வரல. நான் பணம் வந்தால் தானே என் கடனை கட்டுவேன், பணம் வந்தால் தானே நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. ரொம்ப விசேஷமான இடம். அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஏன்னா வேகமாக ஒரு வேலையை முடிச்சுடுவீங்க. அப்போ எப்படி இருக்கும், ஒரு ஆஃபீஸில் நீங்கள் தீயாக இருப்பீங்க, உங்களை யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனாலும் உங்களை மற்றவங்க அடக்கி ஆளணுன்ற எண்ணங்கள்னால பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி. ஐயோ வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போனால் அவங்க தொல்லை பண்ணுறாங்க, கீழே இருக்கவங்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டுறாங்க, என்னுடைய மேலதிகாரி வேணும்ட்டே எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க அவங்களாம் வெளியேறிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார், என்ன பண்ணுறது தெரியல, கண்டிப்பாக நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிடுவீங்க, கவலையப்படாதீங்க. ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு, நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 7.5 சனியில் என்ன ஆகும்னா முயற்சி செய்கிறதுல ஏதாவது ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு சுணக்கம் இருக்கும். அதனாலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு நினைக்கக்கூடிய வெளியூர் போகலாம், இல்லை வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மாறலாம். வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு வாய்ப்புகளை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுவுடைய பயிற்சி இருக்க போகுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பேர் தான் சார் வெளிநாட்டில் இருக்கோன்னு பேர், இங்கே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன், வேலையில் பிரச்சனை இருக்குது, என்ன செய்கிறதுன்னு முடியாமல் இருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா வேலை போகிற சூழ்நிலைகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வேலை போயிருக்கோம், பார்த்தீங்கன்னா ஆட்குறைப்புன்ற பேரில் நீங்கள் வேலையை விட்டு வரா மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும். பாலிட்டிக்ஸ்னால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நெருக்கடி, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஃபாரினர் உங்களுக்கு சீஃபாக இருக்கார், ஃபாரினர் உங்களுக்கு ஹெட்டாக இருக்காருன்னா ஏதோ ஒரு பாலிட்டிக்ஸ் ஆகிருக்கும், ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும். மேஷராசிக்காரங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க, நீங்களும் சும்மா ஏதாவது ஒரு சண்டையை போட்டிருப்பீங்க. அந்த மனசில் பகையை வச்சுக்கிட்டு உங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கும், இல்லை ப்ரொமோஷன் கொடுக்காம தடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். பயப்படாமல் இருங்க, சேஃபாக இருப்பீங்க, பயப்படாதீங்க. அதே போல் இந்த 5ஆம் இடத்தில் கேது இருப்பது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். ஆனால் மருத்துவம் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஒரு 3 டாக்டரை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்க வேண்டிய வேலையை அந்த கேது பகவான் சிறப்பாக செய்வார். பயப்படாதீங்க. அதே போல் இந்த 5ஆம் இடத்தில் கேது இருப்பது காதலுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். காதலில் தோல்வி பெற்றால் கூட திருப்பியும் நம்ம காதல் சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுக்க போகிறாரு. காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள், சண்டைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம போயிடும், இல்லை அந்த கிடைக்கிறதுக்கான வழிகள் உடனே நடந்துடும். என்ன சார் கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டீங்க, அதை நம்பி தான் பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க. இந்த கேது வரும்போது என்ன ஆகுனா நீங்களே வேணான்றீங்க, உங்கள் பஞ்சாயத்தே வேணாம்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா தயவுசெய்து அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வர ஆரம்பிச்சிடும்.
அப்போ என்ன ஆகும்? இதை நம்பி எதுவும் பிளான் பண்ணாதீங்க. பூர்வீக சொத்துல வீடு கட்ட போகிறேன், அதுக்கான வாய்ப்புகள் வரும். பூர்வீக சொத்துல வந்து இடம் வாங்க போகிறேன், பூர்வீகத்தில் போய் இடம் வாங்க போகிறேன், அதற்கான சூழ்நிலைகள் அமையும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிறப்பு, கவலைப்படாதீங்க. லேட் ஆகிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பது 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்ப பொறுப்பு. குடும்பத்தில் நீங்கள் சின்னவராக இருந்தால் கூட நிறைய பொறுப்புகளை தாண்டி தான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். அந்த லேட் மேரேஜாக இருந்தாலும் சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழிலில் வெற்றி, லாபம், கடனுடைய அளவு குறைய போது, வேலையில் மாற்றம், வேலையில் உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அதே போல் குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை, மருத்துவம் மூலமாக குழந்தை பெறுதல், திருமண வாய்ப்புகள், காதலில் வெற்றி, காதல் திருமணத்தில் முடிகிறது, வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல், தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும். அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உலகெங்கும் வாழும் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா, மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதே போல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள்.
இந்த மிதுன ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலி. அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இப்போவாது வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள், உங்களை மாதிரி மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா தாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அது குடும்பத்தில் இருக்கட்டும், கடனில் இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான, வேலை சம்பந்தமான, கணவன் மனைவி உறவு, குடும்பம் பிரச்சனை, இடம் தொந்தரவு எல்லாமே சந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள், சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள் தான். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிச்சுருவோம் அப்படின்னு போயிட்டுருக்கீங்க. அந்த ஜெயிக்கக்கூடிய தருணம் வந்துருச்சு உங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சியாக போகிறார். இந்த 3, 6, 10, 11ஆம் இடத்தில் பாவகரங்கள் வருவது சிறப்பு. இந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் வரார். ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இப்போ தான் வரப்போகுது. சார் என் பிரச்சனைலாம் தீந்துருமா அப்படின்னு அழாத குறையாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய கேது முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்கும். நிறைய முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா தொடர் தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ தோல்வி படும்போது என்ன ஆகுன்னா, வாழ்க்கையில் எப்படியா ஜெயிச்சே தீருவோம் அப்படின்றதுக்கான சூழ்நிலையை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தும். அப்போ என்ன ஆகும், முயற்சி பண்ணி வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும், ஒரு பதவி வந்தே தீரணும், எனக்கு ப்ரமோஷன் வரணும், எனக்கு நான் அதிக சம்பளம் வரணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள் வெற்றி அடைய போகிறீங்க. அதே போல் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நஷ்டம், கடன், கம்பெனி நடத்த முடியல, வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது, ஃபோனே எடுக்க முடியாமல் ஓடிட்டுருக்கேன் சார், அவ்வளோ கடன் தொல்லை சார் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். ஏன்னா உங்களை பற்றி தெரியும் மற்றவர்களுக்கு, நீங்கள் பணம் வந்தால் கொடுத்துருவீங்கன்னு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க சார், நான்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சில நிலை சில பேருக்கு இருக்குது, இல்லைலாம் இல்லை. அதில் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு வரும். மிருகசீட நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு கடன் தீர்வு வரும், தொழிலில் முன்னேற்றம் வரும், லாபம் வரும், நிறைய விஷயங்களை மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது 3ஆம் இடத்துல வர்றது சிறப்பு. 9ஆம் இடத்தில் ராகு, இந்த 9ஆம் இடத்துல ராகு வரும்போது என்னென்னா பாக்கியங்கள் கிடைக்கும், பிரம்மாண்டமான சில விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம். சார் வெளிநாடு வாய்ப்பு எதாவது கிடைக்குமான்னு சொல்லுங்கள் சார். வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்படியாவது நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாரித்து நம்ம கடனை தீர்த்துடணும், இல்லை சம்பாரித்து செட்டில் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது, ஒரு வீடு அங்கே வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும். இல்லை சார் இங்கே வீசா முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கேன் சார், எப்படி கிளம்புறதா இங்கே இருக்கிறதான்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் மாறினீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும். படித்து முடித்து வேலை இல்லாதவர்கள் நிறைய மிதுனராசி என்பவர் ஃபாரினில் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாகியஸ்தானத்தில் குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு வரும். திடீர்னு யாருக்காவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க, கிடச்சிரும். அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை வேறு ஊரில் வேலையாக இருக்கலாம், இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும். அதே போல் மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும் சார், எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும் சார், அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல் இந்த 3ஆம் இடத்தில் கேது வரும்போது ரொம்ப தைரியமாக போல்டாக நான் சாய்ச்சி காட்டி தீருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை முதல்ல கொடுக்கும் இந்த கேது பகவான். அந்த கேது நம்பிக்கை கொடுக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் அதை நோக்கி நகருவீங்க, அதை நோக்கி பயணம் இருக்கும், பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த 3இல் கேதுவும் 9இல் ராகுவும் கொடுக்கும். அதே போல் இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னா
இந்த 9ல் ராகு வரும்போது அப்பாவுக்கு சில தொந்தரவுகள் வரும். ஒன்று உடல்நிலை பாதிப்பு வரும், இல்லை அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி வரும். அதில் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் போய் அப்பா கிட்ட சொத்து கேட்குறேன், அப்பா கிட்ட பணம் கேட்குறேன் நிற்காதீங்க. அவரே ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பார், கடைசியில் உங்ககிட்ட சண்டை போட வச்சுருவார். அப்போ நிறைய தொந்தரவுகள் வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது சகோதர வழி உறவுகள், பங்காளி சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா அந்த சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான வாய்ப்பு வரும். லாஜிஸ்டிக் துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். முக்கியமாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லாருமே உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் பெரும் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போது. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த கமிஷன் பிஸ்னஸ் ஒன்றுமே நடக்கலை சார், கமிஷன் பண்ணேன், டீல் நடந்துச்சு ஆனால் எனக்கு காசு வரலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். ரொம்ப முக்கியம் அதுதான். ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார், அந்த பணம் வராமல் இருக்குது, தரேன் 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 தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்துருமான்னு தெரியல எனக்கு. அந்த பணம் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது கொடுக்கும். என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா அந்த மிதுன ராசியே பார்த்தீங்கன்னா உபய ராசியாக இருக்கனால இதை செய்யலாமா வேணாமான்னு நிறைய குழப்பத்தினால தான் நிறைய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவர் மிதுன ராசி என்பவர்கள். ஒரு வேலை மட்டும் செஞ்சால் உங்களால் சாதிக்க முடியாது. மினிமம் 2 வேலை 2 தொழில் செஞ்சிங்கன்னா தான் சாதிக்க முடியும். அதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எங்கே சார் பணம் இருந்தால் தானே சார் ஏதாவது தொழில் செய்கிறது, பணமே இல்லாமல் நான் இருக்கிற தொழிலே பண்ண முடியாமல் இருக்கேன். அதுக்கான வாய்ப்புகள் வரும், அதுக்கான முன்னேற்றங்கள் நடக்கும். உங்களை யாராவது உதவிகள் பண்ணுவாங்க. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல தசா புத்திக்கு தகுந்தாற்போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் கொண்ட PDFல பலன் இருக்காது, ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும். அதை வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும், எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது, அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.